மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சார். முதலமைச்சருக்கு இருக்கிற அந்த சவால்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய சவால் ஒண்ணு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கொடுத்திருக்காங்க. நீங்க துண்டு சூட்டி இல்லாம வெளியே வந்தீங்க அப்படின்னா விஜயுமே பத்திரிகையாளரை சந்திக்க தயார், நீங்க ரெடியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, விஜய்க்கு அடுத்து யோகி பாபு தான் பெரிய போட்டியா வர போறாரு அப்படின்னு சொன்னா ஆதவ் அர்ஜுனா ஒத்துக்குறாரா? ஏன்னா யோகி பாபு இல்லாம இன்னைக்கு தமிழ் சினிமாவே இல்லை, காமெடியில. அவர் ஷூட்டிங்காக எல்லா ஷூட்டிங் வெயிட் பண்ணி, எல்லா படங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவருக்கு டூப் போட்டு அவர் மாதிரியே ஒரு பரட்டத்தில் வச்சிருக்கிற ஒருத்தனை டூப் போட்டு அவர் வர்ற வரைக்கும் என் பேக் ஷாட் எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சட்டையை போட்டு வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப தமிழ் சினிமா இனிமே யோகி பாபு இல்லாம இயங்காது அப்படி சொன்னா ஒத்துக்குருவாங்களா? அதனால அரசியல்ல அவர் ஒரு 75 ஆண்டு காலம் பவள விழா கண்ட ஒரு மாபெரும் அரசியல் கட்சி, ஒரு வரலாற்றில் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்திய அரசியல் கட்சி, காங்கிரஸ் பேர் இயக்கத்தை மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருந்தவர்களை எல்லாம் மொழி போராட்டத்தின் வழியாக வீழ்த்திய கட்சி. அதுக்கு இன்னும் ஒரு பெரிய வரலாற்று பெருமை இருக்கிறது. அது சமூக நீதியை பெற்று தந்த கட்சி, மொழி போராட்டத்திலே தாய்மொழியை காப்பாற்றிய கட்சி, என்ன எமர்ஜென்சியை எதிர்த்த கட்சி, எம்ஜிஆர் மாதிரியான மிகப்பெரிய மாய சக்திகளை எல்லாம் எதிர்கொண்ட கட்சி. இவ்வளவு பெரிய வரலாற்று பெருமை கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சிய நேத்து முளைச்ச காளான்னு சொல்லுவாங்கல்ல, நேத்து பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காளான் பாங்கலாம். அது மாதிரி திடீர்னு ஒரு காளான் மலையில முளைச்சிட்டு எல்லா ஆலமரத்துக்கு நான் சவால் விடுறேன், என் மாதிரி வளர முடியுமான்னு கேட்டா எப்படி இருக்கும்? அதான் ஒரு வேடிக்கையானது. இது என்னன்னா, அப்படி சொல்பவர்களுக்கே தெரியும் இது சமமான போட்டி அல்ல என்று. அப்படி சொல்வதன் மூலமாக, திமுகவோடு போட்டி போடுவதன் மூலமாக நாங்க அதுக்கு நிகரான கட்சி என்று சொல்வதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படித்தான் அதை பார்க்கணும். நீங்க யாரு யாரோட போட்டின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அப்படி நம்ம எப்பொழுதுமே சொல்ல முடியாது. அவரவருக்கான இடம் தான். அவரவருக்கான இடம் அப்படிங்கிறது திமுக கூட்டணி கட்சிகள் இப்ப கூட நம்ம பார்த்திருந்திருப்போம். சமீபத்துல தேமுதிக அடுத்து ஓபிஎஸ் இணைய போறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாமே வந்துட்டு இருக்கு. சோ கூட்டணி கட்சிகள் இருக்கிறதுனாலதான் திமுக பலமா இருக்கு. சோ விஜய மாதிரி தனியா கட்சி ஆரம்பிச்சு ஒரு 1% வாக்கு உங்களால வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. 1% இப்ப 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுற இடத்துல நீ 100க்கு 100 வாங்குற, நீ 90 மார்க் வாங்குற, என்னைய மாதிரி ஒத்த மார்க் வாங்க முடியுமான்னு ஒருத்தன் கேட்டான்னா அவன் மக்கு பயலா, அவன் நல்லா படிக்கிற பிரில்லியன்டா, அவன் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்? அவனை இது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? அது உங்ககிட்ட கூட்டணிக்கு யாரும் வரல. நீங்க தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அரசியல் கட்சி எதுக்காக தனியா போய் நிக்கணும்? தனியா ஒரு இந்த உலகத்துல தனியா செய்யற ஒரே ஒரு வேலை இருக்கு. அது என்னன்னா சுடுகாட்டுக்கு போறது மட்டும்தான். எல்லாரும் கொண்டு போய் ஒரு ஆளை இறக்கி விட்டு வந்துடுறாங்க இல்லையா? வேற எல்லா இடத்துலையும் கூடிதான் வாழணும். ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய கருத்துக்கு வலிமை சேர்க்கக்கூடிய தோழமை கட்சிகளை அணி திரட்டுவது. ஜனநாயகம் என்பது எண்ணிக்கை தானங்க. ஜனநாயகங்கிறது என்ன? ரொம்ப அறிவாளியை மட்டும் என்கிட்ட கூட இருங்க அப்படி சொல்றதா? உலகத்துல அறிவாளி மொத்தம் எத்தனை பேர் இருப்பான்? அப்படி அல்ல. நீங்கள் உங்களுடைய எண்ணிக்கை, பெரும்பான்மை எண்ணிக்கையை பெறுவதுதான் ஜனநாயகம். இப்ப நீங்க மதவாத ரீதியாக பாஜக ஒரு அரசியலை கையாளுகிறது, பெரும்பான்மை மதத்தை அது கையில் எடுக்குது இல்லையா? இப்ப திமுக மதத்தை கையில் எடுக்கல. அவங்க மொழியை ஒற்றுமைப்படுத்துவதற்கான ஆயுதமாக பாக்குறாங்க. இவன் என்ன செய்யறான்னா, ஒரு பெரும்பான்மை மதத்தை கையில் எடுக்கிற மூலமாக இந்து அல்லாதவர், பெரும்பான்மை மதம் சிறுபான்மை மதம், சிறுபான்மை மதத்துல இருக்கிறவன் பூராமே பயங்கரவாதி, இந்த நாட்டுக்கு எதிரானவன் அப்படின்னு ஒரு சித்திரத்தை உருவாக்குவதன் மூலமாக, ஒரு இமேஜை உருவாக்குறது மூலமாக பெரும்பான்மை மதத்தை திரட்டுவது. அதனாலதான் திருப்பரங்குன்றத்துல போய் காலங்காலமா சாமி கும்பிடுறா, பக்தர்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா? பக்தர்கள் என்னைக்காவது கேட்டானா? நான் தர்காவுக்கு போற வழியில ஒரு எல்லைக்கல் இருக்கு, அந்த எல்லைக்கல்ல தான் நான் தீபம் ஏத்துறேன், கார்த்திகை தீபம் ஏத்துறேன். பக்தர்கள் கேட்கல. பாஜகக்காரன் வேற, பக்தர் வேற. பக்தர்கள்ங்கிறவன் யாருன்னா, சாமி கும்பிடுறவன் என் கைகால் சௌக்கியமா இருக்கணும், என் உடம்பு நல்லா இருக்கணும், என் வியாபாரம் செழிக்கணும், என் புள்ள குட்டிலாம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவன் தான் பக்தர். இன்னைக்கு தேவாலயத்தை உடைக்கணும், இந்த மசூதியை தகர்க்கணும், போய் வம்புழுக்கணும், இன்னைக்கு பரதா போட்ட இது பிள்ளைக்கு முன்னாடி போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும், இதெல்லாம் பக்தர்கள் வேலை கிடையாது. பக்தர்கள் வேற, சங்கிகள் வேற.
அப்ப பக்தியின் பேரால என்ன பண்றான், பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையை வைத்துக் கொண்டு ஒரு அந்த மத அரசியலை கையில வைத்துக் கொண்டு ஆட்களை திரட்டி தானே மோடி வந்து இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக பிரதமர் ஆகுறாரு. இப்ப பெரும்பான்மையை திரட்டி தானே எல்லாரும் அரசியல் செய்யறாங்க. அப்ப உங்களுடைய கருத்துக்கு வலிமை சேர்ப்பதற்கு, உங்களை நம்புறதுக்கு ஆள் இல்லை. நீங்க தனிமையா இருக்கிய, ஒத்தாளா இருக்கிய அப்படிங்கிறதுனால இப்ப நீங்க வந்து சினிமாவில படம் எடுக்க ஷூட்டிங் எடுக்கிறாங்கல்ல, விஜய் மட்டுமே போய் நடிச்சு படம் எடுக்க முடியுமா? விஜய்க்கு ஜோடி வேணும், எதிர்க்கிறதுக்கு ஒரு வில்லன் வேணும், கலர் கலரா டான்ஸ் ஆடும் போது குரூப் டான்சர்ஸ் வேணும், நடனத்திற்கு இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் திரும்பினா ஆள் வேணும்ல. எத்தனை லைட் மேன் வேலை செய்யறாங்க. நான் ஒத்தாள் தான் போவேன் ஷூட்டிங்கு, கூட யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இப்போ கேமராமேன் இல்லாம படம் அப்படி எடுப்பாங்க. கூட்டு முயற்சி தானே எல்லாமே. நீங்க சினிமாவில் வேலை செய்யற ஒரு கற்பனையை வந்து உண்மை போல காட்டுகிற சினிமாவிலேயே நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்யறான். நூற்றுக்கணக்கான பேரினுடைய கூட்டணியில தான் விஜய் மூஞ்சி இப்படி காமிச்சா அழகா இருக்குமா, அப்படி காமிச்சா அழகா இருக்குமா, எந்த ஆங்கிள் வச்சா நல்லா இருக்கும்னு ஒரு கேமராமேன் பிக்ஸ் பண்றதுனாலதான் நம்ம ரசிக்கிறான். ஒரிஜினலா போய் கிட்ட போய் மூஞ்சியை பார்த்தீங்கன்னு வச்சுக்க, பல நடிகரை நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவனையா நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு ஆயிரும். மேக்கப் போடாதப்ப சில நடிகையெல்லாம் பார்த்து மேக்கப்ல நடிகையோட அம்மா யாரு, நடிகையோட ஹீரோயின் யாருங்கிறது குழப்பமா இருக்கும். ரொம்ப ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மேக்கப் போட்டா தான் அப்புறம் தான் தெரியும் பல பேருக்கு நம்ம வியந்த கதாநாயகெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கறது பல பேருக்கு தெரியும். அவன் கேர்ள் ஃப்ரெண்டு தான் உண்மையான நயன்தாரா, அது கிடையாது, ஒரிஜினல் அது கிடையாது அப்படின்னு தெரியும். இது செட்டிங் தானே எல்லாமே. சினிமாவில வந்து சண்டை காட்சியில வந்து மேல வந்து உயரத்துல இருந்து ஒருத்தன் குதிப்பான். உண்மையான சண்டை வீரனுக்கு சினிமாவில பேர் என்ன? டூப்பு. கிட்ட க்ளோஸ் அப்ல மட்டும் என்ன பண்ணுவாங்க, மேல வந்து குதிக்கும் போது ஒரிஜினலா வந்து சண்டை பயிற்சியில இருக்கக்கூடிய ஸ்டண்ட் இருக்கிற ஒரு ஆளை குதிக்க விடுவாங்க. குதிச்சு கீழே அப்படி பார்க்கும்போது க்ளோஸ் அப்ல விஜய் காட்டுவாங்க. அப்ப சண்டை காட்சியில அவர் நடிக்கல. அவர் நடிச்சா அவ்வளவு உயரத்துல இருந்து ஒரு ஆளை குதிக்க முடியாது. முதல்ல போய் அவர் ஓடுற ட்ரெயினை கையில நிப்பாட்டிடுவாங்க. ஹீரோக்கெல்லாம் நட்சத்திரம் நிப்பாட்ட முடியுமா? சல்லியா செதச்சிடும். இப்ப சினிமா வேற, யதார்த்தம் வேற இல்ல. நீங்க சினிமா டைலாக்கு அரசியல் வந்து பேசுறாங்க. உத்தையில வர முடியுமா? உத்தையில எதுக்கு வரணும்னு நான் கேட்கிறேன். அதனால அரசியல் புரிதல் இல்லாம, அரசியல்னா என்னன்னே தெரியாம நீங்க யோசிச்சு பாருங்களேன். சுயமாக ஒரு சிந்தனை உண்டா விஜய்ட்ட? ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒரு தலைவரை சொல்லுகிற போது ஒரு அடையாளம் வரும்ல. விசிகா அப்படின்னு சொல்றேன்னு அவர் வந்து சாதி மறுப்பு அரசியலை செய்யறார், சமத்துவத்திற்கான அரசியலை செய்யறார். காங்கிரஸ் ஒரு மதச்சார்பற்ற அரசியல், ஒரு காந்திகிட்ட இருந்து ஒரு காமராஜர்கிட்ட இருந்து அந்த கட்சி வந்திருக்கு அப்படிங்கறதுனால ஒரு மதச்சார்பற்ற அரசியல். கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வர்க்க அரசியல், ஒரு காரல் மார்க்ஸ் சொல்லும் போது நமக்கு ஒரு வர்க்க அரசியல், ஏழை பணக்காரன் வேறுபாடு இல்லாம போறதுக்கான ஒரு சமமான ஒரு சமூகம் உருவாகணும், பொது உடைமை சமுதாயம் உருவாகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குல்ல. எல்லா அரசியல் கட்சிக்குமே ஒரு தலைவரை நினைவுபடுத்துவதற்கான ஒரு விஷயம் இருக்குல்ல. விஜய்னு உங்களுக்கு என்ன வரும், என்ன சித்தாந்தம் ஆகும்? இல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சதுதான் விஜயோட தாவேக்கா. அதைத்தாங்க நான் சொல்றேன். அது ஒரிஜினல் கிடையாதுங்கிறது தான் நான் சொல்றேன். ஓகே. ஜூஸ் கடையில என்ன பண்ணுவான், பழம் பூரா விஞ்சி போச்சுன்னா, கூடுதல் ஆயிடுச்சுன்னா, நாள் பட்டுருச்சு, நாளைக்கு கெட்டு போயிருந்தா என்ன பண்ணுவான், எல்லா பழத்தையும் வெட்டி போட்டு ஒரு மிக்சியில போட்டு ஃப்ரூட் ஜூஸ், இது வந்து ஃப்ரூட் மிக்சர்னு கொடுப்பான். அது விலை கம்மி இல்லையா? அப்ப இவர் ஃப்ரூட் மிக்சர் தான் பண்ணிட்டு இருக்காரு. மிஞ்சின சாதத்தை எல்லாம் தாளிக்கிறாங்கல்ல வீடுகள்ல, அது மாதிரிதான் அது. சுயமான ஒரு கருத்து உண்டா அவருக்கு? விஜய்க்கு என்று தனிப்பட்ட ஏதாவது ஒரு சித்தாந்தம் இருக்கிறதா? அது எப்படியுமே ஒண்ணுமே இல்லை. அது எப்படின்னா, ஒரு கொள்கையை உருவாக்கி விட்டு அதை ஃபாலோ பண்றதுக்கு ஆட்களை தேடுவது ஒரு வகை. ஏன் பின்னாடி ஒரு கும்பல் வருது, ஒரு கூட்டம் வருது, அதுக்கு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு கொள்கை வேணாம். எவனு என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டா, இன்னைக்கு அஞ்சலையம்மா, நேற்று வந்து ஜான்சி ராணி, வந்து அண்ணாவும் எங்க கட்சியில உள்ளவர் தான், எம்ஜிஆர் மாதிரி நான் வரப்போறேன் நினைச்சு ஒன்னா சொல்றாங்க. திடீர்னு கலைஞரையும் சேர்த்துட்டாங்க. பாத்தீங்களா? இன்ஸ்பிரேஷன் எல்லாருமே சேர்த்துட்டாங்க. எல்லாருமே தலைவர். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாலினும் எங்க ஆள் தான், உதயநிதி எதுக்குறோம் இல்ல, மாற்று கட்சியா வந்த எல்லாமே இப்ப திராவிட கட்சிகள் கூட தான் இருக்கு. சோ சொல்றதுல வியப்பு ஒண்ணும் இல்லையே. என்ன மாற்று கட்சி? திராவிட கட்சிகளுக்கு மாற்றா வந்த இதுவரைக்கும் வந்த கட்சிகள் எல்லாமே இப்போ திமுக உடையோ இல்ல அதிமுக உடையோ தானே கூட்டணியில இருக்காங்க. ஆமாங்க. இதை கழித்து விட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாத அளவிற்கு அண்ணா ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி விட்டார். பேரறிஞர் அண்ணா உருவாக்கின தாக்கத்தில இருந்து ஒரு அரசியல்ல இன்னைக்கு வந்து அமித்ஷாக்களால அண்ணா உருவாக்கிய அந்த அரசியலை தகர்க்க முடியல. பெரியார் உருவாக்கிய தத்துவத்தை தமிழ் மண்ணில யாராலையும் தகர்க்க முடியல. சீமான் கூவி பாக்குறாப்ல, எந்த பக்கம் போனாலுமே ஆள் இல்ல. நீங்க அந்த அரசியல் கட்சி பாருங்களேன், வந்து 234 தொகுதியில நான் ஆளை நிப்பாட்டுவேன் சொன்னா பூரா பின்னங்கால் பிட்டரில் அடிக்க ஓடிட்டு இருக்காங்க பூரா. ஏன்னா டெபாசிட் கட்டுற காசு வர போறது இல்ல. இவர் நான் இவ்வளவு பேர் நிப்பாட்டிருக்கேன்னு சொல்லி எங்கேயாவது வசூல் பண்ணி மொத்த காசையும் வாங்கிடுவாப்ல. ஓட்டை பிரிக்கிறது மட்டும்தான் அவருக்கு அரசியல்.
அவருக்கு வந்து வெற்றி பெறுகிற அரசியல் கிடையாது. யாராவது ஒருத்தன் 15-16 ஆண்டு காலமாக ஒரு எம்எல்ஏ கூட வராம, ஒரு எம்பி வராம, ஒரு கவுன்சிலர் கூட வராம ஒரு கட்சியை மெயின்டைன் பண்றது இருக்குல்ல, வரவிடாம வேற பாத்துக்கிறாப்ல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு கட்சி நடத்துறாப்புல சீமான்னா எவ்வளவு பெரிய டேலண்ட் பாருங்க. திரள் நிதி மட்டும்தான், வசூல் பண்றது மட்டும்தான். அது கட்சியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் மரத்தோடு பேசுவேன், மலையோடு பேசுவேன், கடலோடு பேசுவேன், மண்ணோடு பேசுவேன், வானத்தோட பேசுவேன், மக்களோட பேச மாட்டேன். அவ்வளவுதான் அரசியல். அது மாதிரி தான் வந்து ஒரு பிம்ப அரசியலை உருவாக்குறது இருக்குல்ல. விஜய்க்கு வந்து ஒரு பிம்ப அரசியல். நம்ம சினிமாவில பார்த்து நம்ம கதாநாயகன் ஒருத்தன் வந்து 40 பேர் அடிப்பான், நிஜத்துல அடிக்க முடியுமா ஒருத்தன் 40 பேரை? முடியவே முடியாது. எவ்வளவு பெரிய பலசாலி ஆலயம், ஒருத்தன் 40 பேர் அடிக்க முடியாது. ஒரு கற்பனையான ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு நான் தான் என்னைய பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப விஜய் சொல்றாரு. ஆனா அவரை பார்த்து உண்மையிலேயே பல பேர் பயப்படுறான். ஏன்னா பார்வையாளர்களாக அவன் கட்சி கூட்டத்துக்கு போறவன் யாருமே உயிரோட திரும்புவாங்களா, ஜனங்களா போறேன் பிணங்களா திரும்பி வர்றேன்? யோசிச்சு பாருங்க. எந்த கட்சி கூட்டத்திலேயாவது உயிர் பறிபோவதுன்னு ஒரு வாடிக்கையா இருக்கா? விக்கிரவாண்டியில 3 பேர் சாகுறான், அடுத்த மாநாட்டுல மதுரையில சாகுறான் 3 பேர் சாகுறான், கரூர்ல 41 பேர் சாகுறான், வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்கிறான். இப்ப சேலத்துல செத்து போனானே சூரஜ், அவன் விஜயா விஜய் இல்லையா? அவன் வட மாநிலத்து விஜய். அவனை பார்க்க வந்திருக்கான், இந்த மண்ணுல அவன் வாழ்றான் பல ஆண்டு காலமா. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கான் தானே சொன்னாரு. வட மாநிலத்துல இருக்கான தென் மாநிலத்துல இருக்கான்னு சொல்லல. வீட்டுக்கு ஒரு விஜய் தானே. இப்ப சூரஜ் செத்து போனா அப்ப விஜய் செத்து போனதானே அர்த்தம். உனக்காக உயிர் விட்டான், உன்னை பார்க்க வந்ததுக்காக உயிர் விட்டான். எந்த பைத்தியக்காரனாவது உச்சி வெயில கூட்டம் போடுவானா? மத்தியானத்துல யாராவது போடுவானா உச்சி வெயில? ஏன் நீ உச்சி வெயில வந்து கூட்டம் நடத்துற? ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான் மத்தியானம் உனக்கு நல்ல நேரம். அதை ஃபாலோ பண்றாரு அவரு. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து அவரு கூட்டம் நடத்துறாரு. மாலை நேரத்துல தானே எல்லாரும் பொதுக்கூட்டம் பேசுவாங்க. யாராவது போய் வந்து இந்த மாதிரி உச்சி வெயில வந்து கூட்டம் நடத்துவாங்களா? அது வரைக்கும் நடத்திருக்காங்களா? அது வரைக்கும் யாராவது? யாருமே. ஜெயலலிதா கடைசி காலத்துல நோயுற்ற காலத்துல ஹெலிகாப்டர் வசதிக்காக வேண்டி பகல்ல தான் கொடுப்பாங்க ஹெலிகாப்டருங்கிறக்காக, அவங்க மட்டும் அதை செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான கொடூரமான மரணங்களை நிகழ்த்தியது யாருமே கிடையாது. குற்ற உணர்ச்சி கிடையாது. நமக்காக சாகுறானே, நமக்கு வயசும் 50, நமக்கு அவனுக்காக செத்தவனும் 50 பேருங்கிற ஒரு இடத்துல இருக்கு அந்த கட்சி. அதனால எப்ப இளவு விழுங்குங்கிற மாதிரி அது அனாதை பணமா விட்டுட்டு போயிடுறாங்க. என்ன ஏதுன்னு கேட்க ஆள் இல்ல. சடலத்தை வச்சுக்கிட்டு சூரஜுக்கு போராடினாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம ஊடகத்துல மீடியால பூரா பேசுபொருளா மாறிடுச்சுன்னு ஒரு 5 லட்சம் ரூபா. ஆனா அவரு போற தனி விமானத்துக்கு வாடகையே 15 லட்சம் ரூபா. ஒரு முறை ஒரு பயணம் போயிட்டு வர்றாருன்னா 30 லட்சம் ரூபா செலவு பண்றாரு. அவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கைக்குள் இருக்கிற விஜயே ஒரு உயிரின் மதிப்பை வேற 5 லட்சத்துக்குள்ள சுருக்கிறார். அப்ப அவருக்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோ அரசியல் புரிதலோ எதுவுமே இல்ல. கூட்டணிக்கு வந்து உனக்கு எப்படி ஆள் வருவான்? உன்னை நம்பி யாராவது ஒரு நெற்றுப்பேடு கட்சி வந்திருக்கா? தமிழ்நாட்டில் நெற்றுப்பேடு கட்சி 400 கட்சி இருக்கு. எல்லா ஊர்லயும் அமையவே கட்சி வச்சிருக்கான். பல ஊர்கள்ல அந்த பகுதி சார்ந்த கட்சிகள் இருக்கு. லோக்கல் பிரச்சனைய, லோக்கல் இஷ்யூ என்னென்ன இருக்கோ அது பூரா போராட்டம் பண்ணுவேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான், நல்லது கெட்டது பாக்குறதுக்கு பல அரசியல் கட்சி இருக்கு. ஒரு கட்சி கூட விஜய் இருக்கிற பனையூர் பங்களாவுக்கும் போகவே இல்லை. அதனால ஆதவ அர்ஜுனா சவால் விடுவது எல்லாமே தன்னைத்தானே ஏமாற்றி கொடுக்குறாருன்னு நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி பேசியிருக்கும் போது விஜய் சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து அழுத்தமா எனக்கு அப்படின்னு டைலாக் எல்லாமே பேசியிருந்தாங்க. இப்போ அருண்ராஜ் வந்துட்டு மத்திய அரசு தாவிகாவுக்கு விஜய்க்கு அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது எங்களுக்கு அழுத்தமே இல்லைன்னு விஜய் சொல்றாரு, எங்களுக்கு இல்லாத அழுத்தமானு அருண்ராஜ் சொல்றாரு. 2 பேரும் ஒரே கட்சியில தான் இருக்காங்க. இப்ப இது கட்சியின் நிலைப்பாடா விஜயனுடைய நிலைப்பாடா? அருண்ராஜ் சொல்றதை நான் நம்பணுமா, விஜய் சொல்றதை நம்பணுமா? திமுகவை மட்டுமே குறிப்பிட்டு தாக்குறாரு விஜய். இப்ப கூட KN நேருக்கு எதிராக ஒரு புகார் வருது, ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா அதுக்கு மட்டும் அறிக்கை விடுறாரு. ஆனா நீ பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே தரல அப்படிங்கிறதுக்கு எதிரான ஒரு குரலை அவர் வந்து பேச மறுக்கிறார். மத்திய அரசாங்கம்னாலே அவர் நடுங்கிறாரு. மாநில அரசு மேல மட்டும் அப்படி சீறி பாய்கிறாரு. அப்ப திமுகவை மட்டுமே வீழ்த்த வேண்டும்ங்கிறது விஜயனுடைய கோட்பாடா இருக்குன்னா, திமுகவை வீழ்த்துவது அப்படிங்கிற இடத்துல ஏற்கனவே அதிமுக இருக்கு. திமுகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கிற இடத்துல ஏற்கனவே வீழ்த்தணுங்கிற இடத்துல பாஜக. திமுகவை வீழ்த்துகிற, திராவிடத்தை வீழ்த்துவங்கிற இடத்துலதான் நாம் தமிழர் கட்சி இருக்கு. எல்லா கட்சியுமே திமுக எதிராக தான் இருக்கு. வீழ்த்துறதுக்காக தான் இப்ப தாவிகா தொடங்கி இருக்காங்க. ஆமாங்க, அதை வீழ்த்துறது அவரால் முடியுமா? எம்ஜிஆரால வீழ்த்த முடிஞ்சா திமுகவை? அதிகாரத்துல அவர் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், சாகர வரைக்கும் ஒரு 10 ஆண்டு காலம் முதலமைச்சர் இருந்தார். திமுக அதோட அழிந்து விட்டதா? திராவிட இயக்கத்தினுடைய தேவைங்கிறது எப்ப தீரும்னா, எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்த பின்புதான் தீரும்.
எல்லாரும் சமமாக நடத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தா, எல்லாருக்குமான சமூக நீதி நிறைவேற்றப்பட்டா, சாதி வேற்றுமைகள் களையப்பட்டா, அப்புறம்தான் அந்த கட்சிக்கு இதுக்கான தேவையும் தீருமே தவிர, நீ 10 பஞ்சு டைலாக் பேசுறதுனால எல்லாம் அந்த கட்சி தீர்ந்துருமா? அது தீராது. ஏன்னா அது பிற்படுத்தப்பட்டவர்களை மேடேற்றிய கட்சி, அது சாமானியர்களுக்கு உரிமைகளை பெற்று தந்த கட்சி. அந்த கட்சி நீ எப்படி வீழ்த்த முடியும்? உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நவீன கட்டமைப்புலாம் இருக்கா? மாவட்டத்தோறும் மருத்துவக் கல்லூரி இருக்கா? எல்லா இடத்துலையும் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கா? அரசு பள்ளிக்கூடங்கள் 1.5 கிலோமீட்டருக்கு ஒரு அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கா? இந்த கட்டமைப்பெல்லாம் அவர்கள் நிறைவேற்றுவதற்கு இன்னும் 50 ஆண்டு காலம் ஆகும். இப்ப பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே இந்த வளர்ச்சி இல்லைன்னு பாஜக காரனே ஒத்துக்கிறானே. மத்திய அரசாங்கத்தினுடைய அறிக்கையை சொல்லுது. ஆளுநர் நேற்று கூட பேசியிருக்காங்க. ஆளுநர் வேற வழி இல்லாத இடத்துக்கு வந்துட்டாரு. ஆளுநர் எப்படின்னா, ஏன் தேசிய கீதம் பாடலன்னு கேட்பாரு தொடங்கும் போது. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஏன் தமிழ் தாய் வாழ்த்து பாடுகிறாய் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா, ஏன் நீ தேசிய கீதம் பாடுற, ஏன் நீ தேசிய கீதம் பாடுற அப்படின்னா, தேசிய கீதம் நாங்க முடிக்கும் போது பாடுவோம். ஜனகணமன பாடிட்டா கலைஞ்சு போயிருவாங்க கூட்டம். எடுத்த உடனே நீ ஜனகணமன போட்டாங்கன்னா சரி கூட்டம் முடிஞ்சிருச்சு கிளம்பிடுவாங்க எல்லாரும். நம்ம ஊர்ல அதான் பழக்கம். தமிழ்நாட்டுல தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொன்னா தமிழர்கள் எதிர்நிலைப்பாட்டுக்கு திரும்பிடுவான்னு ஜனகணமன பாட ஏன் பாடலன்னு கேட்கிறார். தேசிய கீதம் ஏன் பாடலன்னு இதை கண்டித்து இருக்கிறாரா விஜய்? அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் நியமிக்காத தவறை செய்தவரே ஆளுநர் தான். அவர்கிட்ட போய் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அநீதி நடந்துருச்சுன்னு மனு கொடுக்க போறேன்னா நீ யாரோட ஆளுன்னு சந்தேகமா இருக்கா இல்லையா? அப்ப பாஜக அனுப்பிய ஆள் தான் அப்படிங்கிறதுக்கான எல்லா முகாந்திரமும் அவருடைய செயல்பாட்டின் வழியாக, அவர் பிரச்சாரத்தின் வழியாக தொடர்ந்து கட்டமைக்கிறாங்க. மாநில அரசு விசாரிக்க கூடாது எங்கன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் விசாரிக்கணுங்கிறாங்க. இப்ப சிபிஐ அழுத்தம் தருதுங்கிறாங்க. அப்ப இதை எப்படி புரிந்து கொள்வது? அதனால பாஜகவை தான் அவர்களை இயக்குகிறது என்பதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு. பாஜக இயக்குறது அது நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க. அதை தாண்டி இப்போ தமிழக அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 2.5 மணி நேரத்துல ஒரு 50,000 விருப்ப மனுக்கள் செயலாகி இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஆனா நேத்து தான் அது திரும்ப கொடுக்கறதுக்கு கடைசி நாள். அந்த அளவுக்கு அந்த ஆர்வம் திரும்ப கொடுக்கும் போது இல்லையாமே. சினிமா டிக்கெட் எடுக்கிறவன் ரொம்ப வேகமா எடுப்பான். ஃபர்ஸ்ட் ஷோ முதல் காட்சி பார்ப்பதற்கு ஆர்வமா இருப்பான் அரசியல் மன்றத்துல. அது மாதிரி வேகமா டிக்கெட் வாங்கிட்டான். திருப்பி ஆளு வரமாட்டேங்கிறான். படத்தை ஒரு தடவை பார்த்துட்டானா திருப்பி வரமாட்டான்ல. இன்னும் வாங்கினவங்க எல்லாம் ஒரு தடவை கூட பார்த்திருக்க மாட்டாங்களே. இல்ல திரும்ப வரமாட்டாங்க. அந்த கட்சி ஜெயிக்க போறது இல்லை. எப்பொழுதுமே ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற உளவியல் பொதுமக்கள்கிட்ட இருக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம தான் சித்தாந்தம் பேசுறவங்க, கொள்கை பேசுறவங்க மட்டும்தான் இந்த கட்சியை எதற்காக வாக்களிக்கணும் நம்ம பேசுவோம். இந்த கட்சி ஜெயிக்காத கட்சிக்கு ஓட்டு போட்டா என் ஓட்டு வேஸ்ட் ஆயிரும்னு சொல்றாங்க ஒரு குரூப் இருக்கான். அவங்க யாருமே நாம் தமிழர் கட்சிக்கு தாவேகாவுக்கு போட மாட்டான். இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல 3வது இடத்தில் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. முதல் இடத்துல திமுக, 2வது இடத்துல அதிமுக, 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு. அதை நகர்த்திட்டு தாவேகா வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப போட்டி திமுகவிற்கா தாவேகாவிற்காலாம் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கா தாவேகாவுக்கு அதான் போட்டி. சீமான விஜயா தான் போட்டி நடக்குது. அதனால தம்பி நீங்க எல்லாம் ஓரமா போய் விளையாடுங்கன்னு சொல்ற இடத்துலதான் திமுகவும் அதிமுக கூட்டணி இருக்கு. இந்த தாவேகாவோட கூட்டணி கட்சிகள் எதுவுமே வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போதுதான் ஒரு தேசிய கட்சி, ஒரு மாநில கட்சி தாவேகாவோட இணைய போறதா நாஞ்சில் சம்பத் சொல்லியிருக்காரு. யாரா இருப்பாங்க? அதாவது நாஞ்சில் சம்பத் சொல்றது எல்லாமே ஒரு கற்பனையான உரையாடல். நாஞ்சில் சம்பத்துக்கு நீ போவதற்கு கட்சி கிடையாது. அவர் எங்கே போவார் இனிமே? அவர் தன்னை திராவிட இயக்க பேச்சாளர்னு அவர் அடையாளப்படுத்தினாரு. திராவிட இயக்க கோட்பாடுகளை பேசுவதற்கு அவருக்கான மேடை அங்க இருக்கிறதா? விசில் அடிக்கிறவங்க முன்னாடி போய் அவர் என்ன பேசுவாரு? அது கருத்தியல் சார்ந்த கூட்டமா, கொள்கை சார்ந்த கூட்டமா? இப்ப திமுக மேடையில நாஞ்சில் சம்பத் பேசுறாரு, மதிமுக மேடையில பேசுறாருன்னா அந்த சித்தாந்தம் புரிந்தவர்கள், அதற்கான ரசிகர்கள் அங்க இருப்பாங்க. இவர் பேசுறத கேட்கக்கூடிய இடத்துல அவன் இருப்பானா? அவன் விஜயை பார்க்க வர்ற கூட்டம், விசில் அடிக்கிற கூட்டம். அந்த கூட்டத்துல போய் அவருடைய கருத்து எப்படி எடுக்கணும்? அவரை பூமரங்கில்னு சொல்லி புறக்கணிச்சிருவாங்க. அதுக்கான கூட்டமே இங்க இல்லை. அதனால இது ஒரு கற்பனையான ஒரு விஷயம். எந்த கட்சியுமே அந்த பக்கம் போகாது. அதாவது கூட்டணியிலே பேர வலிமையை கூட்டுவதற்காக தாவேகாவை இவர்கள் அரசியல் அதிகாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்களே தவிர யாருமே இங்க போகல. இந்த குழந்தைக்கு சோறு விட்டும் போது சில அம்மாக்கள் சொல்லுவாங்கல்ல, பூச்சாண்டியில புடிச்சு கொடுத்துருவேன், இந்த பாரு உன்னை எதுக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது புடிச்சு கொடுத்துருவாங்களா என்ன? அது இல்ல அது மாதிரிதான் நான் தாவேகாட்ட போயிருவேன் சொல்லி இங்க கூட்டணியில கூடுதலா சீட்டு கேட்கறாங்களே தவிர உண்மையிலேயே யாருமே தாவேகா பக்கம் போலீங்க. யாருமே போல. டிடிவி தினகரன் முதல்ல அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு போல. ஓபிஎஸ் போயிருவாருனாங்க, அவர் போகல.
சசிகலா தனி கட்சி தொடங்குறாங்க. யார் போவா இனிமே? தமிழ்நாட்டுல யார் இருக்கா? இவருக்குன்னு அரசியல் கட்சி யாருமே இல்லையே. காங்கிரஸ் தான் அகில இந்திய தலைமை சொல்லிருச்சே, திமுக கூட்டணியில தான் அவங்க இருக்கோம். ஏன்னா இந்தியா கூட்டணியினுடைய தென்னிந்திய முகமாக திமுக தான் திகழ்கிறது. அதனால திமுகவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. 10 MP ஜெயிச்சு கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கு, திமுகவுடைய உழைப்பின் வழியாக. அப்ப ஒரு வலிமையை இந்தியா கூட்டணியினுடைய வலிமையை அவர்கள் திமுகவை இழப்பதன் மூலமாக அந்த வலிமையை இழந்துருவாங்க. ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக முதலில் முன்மொழிந்தவரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான். அவங்க எதுக்காக விட்டு கொடுக்கணும்? என்ன காரணம் இருக்கு? சரி, இப்ப விஜய் பின்னாடி போறாங்க, ஒரு 50 MLA ஜெயிச்சிருவாங்களா? ஒரு 5 MLA ஜெயிப்பாங்களா? இப்போ விஜய்கிட்ட போனா 234 சீட்ல 200 சீட்டு கூட கொடுப்பாரு. போட்டியிட ஆள் இருக்காது, ஓட்டு போடவும் ஆள் இருக்காது, பூத்தி ஏஜென்ட்டும் இருக்க மாட்டான். அதனால அது அரசியல் கட்சி கிடையாது, அது ஒரு ரசிகர் மன்றம். ஒரு சினிமா நடிகனை பார்ப்பதற்காக ஒரு திரட்சியா ஒரு கூட்டம் வருது. அது ஒரு தற்காலிகமானதுதான். தொடர்ந்து பயணித்தா அந்த கூட்டம் கலைஞ்சிருக்கிறதுக்கு பயந்துதான் மாசம் ஒரு நாள் வெளியில வர்றாரு. தொடர்ந்து வந்துட்டாருன்னா முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சு. அதனால இதை விட பெரிய கவர்ச்சிகரமான அரசியல் எல்லாம் தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. எம்ஜிஆரை பார்த்திருக்கிறது, விஜயகாந்தை பார்த்திருக்கிறது, எல்லாரையும் பார்த்திருக்கோம். அதனால இந்த பிம்ப அரசியல், இந்த மாய அரசியல்லாம் தமிழ்நாட்டில் நிலைபெறாது. நன்றி சார், நிறைய தகவல் பகிர்ந்தீங்க. நன்றி.